وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ وَأَعْتَدْنَا لَهُمْ عَذَابَ السَّعِيرِ. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுல் காத்தமில் அன்பியாய் வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை வழங்கியது என்பதையும், ஒரு ஒழுக்க வாழ்வுதான் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அடிப்படை என்பதை இஸ்லாம் நமக்கு பல வழிகாட்டுதல் மூலம் வழிகாட்டி இருப்பதை நாம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். அடுத்ததாக, ஒரு குடும்பம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து அவர்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக, அடுத்து அவர்கள் பிள்ளைகளாக ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். அந்த குடும்பம் என்பது ஒரு நிர்வாகம் போல், ஒரு நிறுவனம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த நிறுவனத்திற்கு என்று ஆட்கள் இருப்பார்கள், அதை நிர்வகிக்க என்று ஒரு நிறுவனர் தலைவர் இருப்பார். அப்போ குடும்பம் என்பதும் ஒரு நிறுவனம் போல்தான். அப்போ அந்த நிறுவனத்திற்கு யார் தலைமை வகிப்பது என்பதை பற்றி இஸ்லாம் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறது. அல்லாஹ் நிர்வாகி யார் இருக்க வேண்டும் என்றால் ஆண் தான் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, உங்கள் அனைவரையும் ஒரே ஒருவரிலிருந்து படைத்தோம், அவருடைய ஜோடியை அவரிலிருந்து நாம் படைத்தோம் என்று நமக்கு ஒரு ஆணுக்கு ஒரு முக்கியத்துவத்தை, உயர்வை அல்லாஹ் சொல்லுகிறான். அவரிலிருந்து தான் அவர் ஜோடியை படைத்தோம், அதனால் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்பதை சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். அல்லாஹ் இதை தெளிவாகவே சில இது சொல்கிறான். ஆண் தான் நிர்வாகி இருக்கணும், அவங்களுக்கு சில உயர்வு இருக்குது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான். அரிஜால கவாமுன் அல நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர். தெளிவான வாசகத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னு சொன்னால், பிமா ஃஅலல்லாஹு ஃஅலஹும் அலா பஅலின், சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். வா பிமா அன்ஃபஹு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தமது பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள் என்பதால் அவர்களுக்கு உயர்வு இருக்கிறது. ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரத்தை யார் தேடிட்டு வரா? ஆண்கள் தான் தேடிட்டு வராங்க. பெரும்பாலும் ஆண்கள் தான் தேடிட்டு வராங்க. அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது, அவர்கள் தான் நிர்வாகியாக இருக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த நம்ம குடும்பம், பெரும்பாலும் குடும்பங்களில் இந்த இடத்துல நம்ம தவறு இழைப்பதால் ஆண்களை நிர்வாகிகளாக, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்களுக்கு ஒரு உயர்வு இருக்குன்னு நம்மளா சொல்லலை, இல்லை பொது சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பொது சமுதாயம் அதை நிர்வகிக்கலை, சொல்லலை, அந்த கட்டுப்பாடை போடலை. யார் இந்த கட்டுப்பாட்டை சொல்கிறாங்க, யார் உயர்வை சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்மை படைத்த அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு நாளே உங்களுக்கு ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்திருந்தேன். சைத்தான் என்ன செஞ்சான், அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்பாக சைத்தான் அங்கே இருக்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா அவனுக்கு தான் உயர்வு இருக்கணும். மலக்குகளோடு சேர்ந்து அவன் இருக்கிறான். அதோடு என்ன சொல்கிறான், இவருக்கு சஜிதா செய்யு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜிதா செய்யணும் சைத்தானுக்கு சொன்ன போது அவன் என்ன சொன்னான், நீ அவரை இப்போ தான் படைச்ச, அதுவும் களிமண்ணால் படைச்ச, என்ன முன்னாடியே படைச்ச, என்ன நெருப்பால் நீ படைச்சிருக்க, அப்போ களிமண் சிறந்ததா நெருப்பு சிறந்ததா என்றும் போது நெருப்பு தான் சிறந்தது, அதனால் இவருக்கு செய்ய மாட்டேன் என்று அந்த இடத்துல அவன் சொன்னதால் யார் கட்டளை இட்டார்கள் என்பதை கவனிக்காமல் அவன் என்ன செஞ்சான், எது உயர்ந்தது நாங்கள் பேசுகிறனால அவனுக்கு ஒரு பெரிய இழிவு ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சிக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், இதை யார் உயர்வு என்பதை யார் சொல்கிறார்கள், படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவனுக்கு நாம் கட்டுப்படுங்கிறதுக்காக இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொன்ன இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஆண்களுக்கு ஒரு உயர்வு இருக்குதான், ஆனால் இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், வலா ஹுன்ன மிஸ்லஹுல்லதி அலைஹின்ன, பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் உரிமைகளும் இருக்கிறது. பெண்களுக்கு வெறுமனே ஆண்கள் தான் உயர்வு,
அதனால் பெண்கள் வந்து ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் அவர்களுக்கு எப்படி கடமைகள் இருக்கிறதோ அதுபோல் உரிமைகளும் இருக்கிறது என்று சொல்கிறான் அல்லாஹ். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஆனாலும் உரிமைகள் இருக்குது, கடமைகள் இருக்கிறது போல உரிமைகள் இருக்குது, ஆனாலும் வலி ரிஜாலி அலைக்கின்ன தரஜா, ஆண்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறான், ஆண்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன சொல்கிறான், உயர்வு இருக்குதான், உயர்வு இருக்கிறனால உன் இஷ்டத்துக்கு நீ நிர்வாகம் பண்ண முடியாது, நீ மேலே இருக்கிறனால நீ இஷ்டத்துக்கு நீ ஆட முடியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல்லாஹு அஜீசுன் ஹகீம், அல்லாஹ் வந்து மிகைத்தவன், அவன்தான் நாணமிக்கவன், உன்னை விட அல்லாஹ் உயர்வாக இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் தெரியும், நீ உனக்கு ஒரு உயர்வு இருக்குங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ செய்ய முடியாது, ஆண்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இதில் ஆண்களுக்கு உயர்வு இருக்குன்னு என்ன செய்கிறான்னு சொன்னால், பொது சமூகத்தில் முஸ்லீம்கள் பெரும்பாலும் விளங்கிக் கொள்கிறோம், அதை புரிந்து கொள்கிறோம். ஒரு சிறந்த குடும்பமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்களுக்கு இருக்கிற உயர்வை பெண்கள் மதிக்கிறார்கள், குடும்பம் மதிக்கிறது, அப்படியே போகிற குடும்பங்கள் சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற உயர்வை, சிறப்பை அந்த குடும்பம் புரிந்து கொண்டால் அந்த குடும்பம் சிறந்ததாக இருக்கும். ஆனால் ஆண்களுக்குரிய உரிமைகளை அந்த உயர்வை மதிக்கலைன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருக்கும். அது ஒரு நிர்வாகம் என்பதுக்கு ஒருத்தருக்கு கட்டுப்பட்டாலும் அந்த நிர்வாகம் சீராக போகும். அல்ல நீ உனக்கு என்ன உயர்வு, நானும் அப்படி தான், எனக்கு என்ன குறைவு, உன்ன மாதிரி தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சம்பாதிக்கிற பெண்கள் அதுபோல் நடந்து கொண்டாளுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது என்பதெல்லாம் யதார்த்தமாக உலகத்தில் பார்க்குறோம். இதை மற்ற சமூகங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கு முற்போக்கு என்று சொல்லி கொண்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், முஸ்லீம்கள் வந்து ஆண் ஆதிக்கம் இப்படி இந்த வசனங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லி அறிவுரை சொன்னோம்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்து ஆண் ஆதிக்க சமுதாயம், அவர்கள் பிற்போக்கு சமுதாயம் என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவன் என்ன சொல்கிறான், இவன் தான் நிர்வாகியாக இருக்கணுமா, ஆண்கள் நிர்வாகியாக இருக்கணும்னா அது ஆண் ஆதிக்கம் இல்லையா என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ அந்த சமீபத்தில் கூட அந்த கடையநல்லூர்னு நினைக்கிறேன், ஒரு பெண் வந்து அழகாக ஹிஜாப்லாம் போட்டுக்கிட்டு புர்காலாம் போட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் போட்டு அந்த ரீல்ஸ் போடுது. அது போட்டவொன்னே அந்த ஜமாத் என்ன பண்ணுறாங்க, ஹிஜாபும் போட்டுக்கிட்டு புர்காவையும் போட்டுக்கிட்டு போய் டான்ஸ் போட்டு ரீல்ஸ் போட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும், பார்க்குறவன் என்ன சொல்லுவான், ஒரு முஸ்லீம் சமூகத்தை கீழாக தான் பார்ப்பான். ஒரு கண்ணியமாக இருக்கக்கூடிய சமுதாயம் இப்படி ஒரு இது போட்டாக்க பெரும்பாலும் அடையாளப்படுத்தி ஒரு முஸ்லீம்ங்கிறத அடையாளப்படுத்தி போட்டால் அது கீழ்த்தரமாக தான் போகும். அப்போ இது நமக்கு ஒரு இழிவு, ஒரு சமுதாயத்திற்கே ஒரு பெரிய இழிவு இல்லையா? அதனால் அந்த ஜமாத்தா பெரியவங்களாம் என்ன செஞ்சாங்க, போய் வீட்டில் அறிவுரை சொல்கிறாங்க. அந்த பெண்ணுடைய தாய்கிட்ட போய் அறிவுரை சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் போடக்கூடாது இல்லை, தப்பு இல்லையா என்று அறிவுரை சொன்னோடனே அந்த பெண் அதுக்கு பதில் போடுது, அதை விடுங்க, ஆனால் அந்த பொது சமுதாயத்தில் முஸ்லீம் அல்லாஹ் இருக்கானே உடனே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறான். அங்கே ஆணாதிக்க சமுதாயம், ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை, இப்படி கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க, ஒரு பெண் இவ்வளோ சுதந்திரமாக வந்து ஒரு வீரமங்கை, அந்த டான்ஸ் போட்டது வீரமங்கை, இப்படியெல்லாம் அடித்து விட்றான் அவன் இஷ்டத்துக்கு. ஒரு 10 நாளைக்கு இதை தான் பேசுகிறானுங்க. ஒரு டான்ஸ் ஆடுறதுல என்ன வீரம் இருக்கிறது? ஒரு ஹிஜாப் போட்டுக்கிட்டு ஒரு புர்கா போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறதுல என்னடா வீரம் இருக்குது? அது வீரமங்கங்கிறான் ஒருத்தான், அதுங்கிறான் இதுங்கிறான். அப்போ என்ன நினைக்கிறார்கள் பொது சமூகத்தில், என்ன நினைக்கிறார்கள், பெண்களுக்கான உரிமை என்று எதை நினைக்கிறார்கள்? டான்ஸ் போட்டால் அது ஒரு உரிமையாது. அப்போ இப்படி போய் ஒரு அறிவுரை சொன்னதற்காக உடனே ஆணாதிக்க சமுதாயம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிர்வாகம்னா எப்படி ஒரு நிர்வாகம் இருக்கிறது, அந்த நிர்வாகத்துக்கு அப்போ ஒரு முதலாளி இருக்கிற, ஒரு கடைக்கு முதலாளி இருக்கிறான்னு சொன்னால் முதலாளி தான் ஒரு நிறுவனமாக இருந்தால் ஒரு முதலாளி ஒருத்தர் இருப்பான். அப்போ அவன் வந்து நிர்வாகம் பண்ணான்னு சொன்னால் முதலாளி நிர்வாகம் ஆதிக்கம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு நிறுவனம் என்று ஒன்று இருந்தால் அதற்கென்று ஒரு நிறுவனர் தேவை, அதற்கென்று ஒரு தலைவர் தேவை. இந்த தலைவர் இல்லாமல் எந்த ஒரு நிறுவனமும் செயல்படாது. அப்போ குடும்பம் என்பது ஒரு நிறுவனத்திற்கு ஒரு தலைவர் இல்லை என்று சொன்னால் அது சீரழிந்து சின்ன பின்னமாக போய்விடும். அப்போ அதற்கென்று இறைவனே வகுத்து கொடுக்கிற அந்த அடிப்படையில் நாம் செயல்பட்டால் மட்டும்தான் அது சிறந்ததாக இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பெண்கள் நிர்வாகி போட்டால் பெண் ஆதிக்கன்னு ஒரு பக்கம் பேசுவான். அப்போ அதை தாண்டி இறைவன் படைப்பாளன், அவன் படைத்திருக்க போதே ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஏராளமான வித்தியாசத்தோடு இறைவன் படைத்திருக்கிறான். ஆண் பெண் போன்றவள் அல்ல. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், இறைவா என் வயிற்றில் இருப்பதை உனக்காக நான் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்வாங்க.
அந்த பள்ளிவாசலுக்கு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுருப்பாங்க. பிறந்தவனை பார்த்தா பெண் குழந்தை. அப்போ பெண் குழந்தைன்னா அவங்க அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ், பெண் குழந்தை பிறந்துருச்சு, ஆண் ஆண் போனவர் அல்ல என்று அவங்க சொல்லுவாங்க. அது அல்லாஹ்வுக்கு எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு தெரியும், பெண் வந்து ஆண் போன்றவள் அல்ல என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லுவாங்க. அதுபோல படைப்பில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கிறது. அப்போ நிர்வாகம் செய்கிற தகுதி ஆணுக்கு இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். அதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளணும், மற்ற சமூகங்கள் எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளணும் சொன்னால் இதை இப்படியே அல்லாஹ் விட்டுட்டு போகல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ உனக்கு நிர்வாகம் என்ற பொறுப்பு கொடுத்திருந்தால் அதற்கென்று கடமைகள் இருக்கிறது. ஒரு அதாவது நிர்வாகத்தில் இருக்கிறவனுக்கு இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி என்று சொன்னால், ஒரு பொறுப்பை சுமந்து இருக்கிற ஒருவருக்கு 2 கேள்வி இருக்கிறது. ஒரு பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதித்த என்கிற கேள்வியோட அதை எப்படி செலவழித்தங்கிற கேள்வி இருக்குல்ல. அதே போல ஒருத்தனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தால், ஒரு ஜமாத்து பொறுப்பு இருக்கிறது, அல்லது ஒரு நிறுவனத்தின் பொறுப்பு இருக்கிறது, ஒரு குடும்பத்தின் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டால் அதற்கென்று கேள்வி கூடுதலாக ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பெண்களை தாண்டி ஆண்களுக்கு கூடுதலாக ஒரு கேள்வி இருக்கிறது. உன் நிறுவனத்தை, உன் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை நீ எப்படி செயல்படுத்தினாய், அல்லாஹ்வுடைய கட்டளையோடு அதனுடைய வழிகாட்டுதலோடு நீ செயல்படுத்தினாய் என்ற கேள்வி ஆண்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. இப்போ அல்லாஹ் அதை கூடுதலாக சொல்கிறான். நீங்கள் ஆண்களுக்கான குடும்பத்தை நீ உனக்கு உயர்வு இருக்கு என்பதற்காக நீ நினைச்ச மாதிரியெல்லாம் நிர்வாகம் பண்ணிவிட முடியாது. நிர்வாகத்திற்கென்று சில விதிமுறைகளையும் கடமைகளையும் கட்டளைகளையும் இறைவன் நமக்கு வகுத்து இருக்கிறான். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.